ஸோ நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா குடு കൊടുങ്കാറ്റിൽ കൊളുത്തി വെച്ച ദീപമല്ലേ ജീവിതം തമസിൽ അലിഞ്ഞു ചേർന്ന നിഴലല്ലേ ജീവിതം അതിൽ ജനനമൊന്ന്. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் சூர்யா. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் வீடியோ அப்புறம் பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ அப்பப்போ ஒரு குட்டி குட்டி ரைட் போகும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே இருக்கேன்னா சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னைக்கு வந்த விஷயம் ஒரு காரியமாக வந்தேன், அந்த காரியம் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ கோயம்புத்தூர் போகிறது தான். ஸோ இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஸோ நைட் வந்துட்டு அதனால் வீடியோ எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைனிங் டைமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னால் பேக்ரவுண்ட் பார்க்கும்போதே தெரியும், அந்தளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது. ஸோ மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது, அப்பப்போ தூறல் விடுது. அதனால் வந்து கிளம்ப போகிறோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. ஸோ 2 மணிக்கு கிளம்பி கூகுள் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ட்ராவல் போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி போனோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி கூகுளோட ரெக்கார்டை நாங்கள் முறியடிக்கலாம் அப்படின்னு நினச்சாச்சு. ஸோ 2 பேர் போகிறோம். 2 பேரில் நீங்கள் 2வது பார்க்குற பையன் பார்த்திங்கன்னா ஒரு புது பையன் தான். ஸோ அவன் வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன், ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் போய் லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் போட. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ நிறைய பசங்க கேட்டிருந்தது தான், ப்ரோ என்ன ப்ரோ வால்பாறை வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வால்பாறை பார்த்திங்கன்னா வால்பாறை எங்களை மேலே ஏறே விடலை. ஸோ பாதிலே வந்து அட்டகட்டிங்கிற ஊரில் இறக்கிட்டாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக போட முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீடியோஸ் தான். ஏன்னா இப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்கிற கிளைமேட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நாங்கள் ஒரு இது ட்ராவல் தான். ஓகே, சப்ஸ்கிரைப். ஸோ நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. எங்கேருந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரியிலேருந்து கோபிச்செட்டி பாளையத்து போகிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த பையனோட வீட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ மாடியிலே செம்மையாக இருந்துச்சு. மழை வந்து தான் அப்பப்போ கெடுத்துருச்சு. ஆகாஷ், நீ இவ்வளோ வரியா? சரி, ஓகே, வரல. சரி, கிளம்பியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 1:30 ஆகுது. ஸோ 1:30லேருந்து 8 மணி நேரம் ட்ராவல்டு கூகுள் மேப்ஸ் சொல்லுது. ஸோ நாங்கள் எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்பப்போ போடுற போஸ்ட்டை செக் பண்ணி. பார்த்திங்கன்னா சென்னையோட டிராஃபிக்கான ஏரியாவிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டோட இது வந்துடும், டோல்கேட் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் கோயில் வழியாக தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் கோயில் தாண்டி வந்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பின்னாடி இருக்க பையன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி லாங் ரைடு எதுவும் போனது கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்னா பேர்ப்பான தவிர இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 480 கிலோமீட்டர் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவல் அந்த பையன் எப்படி அதை ஃபிட் எப்படி இருக்க போகிறான்ட்டு நான் வந்து இதில் பார்க்க போகிறேன். 2வது இது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மொபைல் ஷூட் தான். ஸோ அப்பப்போ மொபைல் ஷூட் இருக்கும். ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா சில்வர் கோப்ரா 4 சில்வர் அதில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மவுண்ட் எதுவும் இல்லை, கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மவுண்ட் எதுவும் இல்லாதனால செல்ஃபி ஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஷேக்னஸ் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா கோப்ரா 7 இல்லைனா 8 வாங்கி கேமராலேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இது ஹெல்மெட்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணலான்னு பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு அப்படி நான் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளோட சேனலில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம நல்ல வீடியோ போடணுன்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். ஸோ அதனால் நான் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கோப்ராவோ இல்லை நான் புது கேமரா கேஜெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணால் வீடியோஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் பார்த்திங்கன்னா கூகுள் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் காமிச்சிருக்கு. நான் வண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா
மணி கரெக்டாக வந்து 2:40 ஆச்சு. ஸோ 2:40 8:40 8:50 தான் போய் சேர்ற மாதிரியே காமிச்சிருந்தது. ஸோ 10 மணி ஆகும் 9 மணி ஆயிரும்ன்ட்டு கூகுள் சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி போகணுங்கிறக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ரைட் சைடில் போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆறு மாதிரி, ஆனால் தண்ணி எதுவும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது லெவல். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்ட் சவுண்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். எதுவுமே வந்து அந்த டைமில் நான் வாய்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் அதோட எக்ஸ்பெக்ட் பண்ணுற வாய்ஸ் வந்து இருக்காது. ஆனால் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வெயில் இல்லை, ஸோ ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கூலாகவும் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு. ஸோ பைக் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. இடம் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, சூப்பர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஃப்ரீயாக மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாருங்கள் எல்லாருமே. நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் என்ன ப்ரோ இன்னுமே ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்காமல் வச்சுருக்கீங்கன்னு. ஸோ இப்போ எனக்கு இது போதும், பாருங்கள் எல்லாருமே. ஸோ ஹெல்மெட் வாங்கலை அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. ப்ரோ ஒரு ஹெல்மெட் கூட வாங்க முடியல அப்படின்னு. ஹெல்மெட் வந்து என்னோடய தேவைக்கு தான் நான் வாங்க முடியும். ஸோ நான் வந்து பெரிய ரைடரோ இல்லை, பெரிய ட்ராவலரோ இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஹெல்மெட் போதும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயோ இல்லை ஃபினிஷிங்லேயோ பார்த்திங்கன்னா ஒரு LS2 இல்லை அந்த மாதிரி எதாவது பிராண்டஸ் ஹெல்மெட் வாங்கலான்னு பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சீப்பஸ்ட் நல்ல குவாலிட்டியும் இருக்கணும். ஸோ ரேட்டும் வந்து ஒரு 8,000க்குள்ளே இருந்துச்சு. யாருக்காவது நல்ல பிராண்ட் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ எதுலையாவது வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹெல்மெட் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்மெட் நல்ல ஹெல்மெட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள், அதில் தப்பு ஒன்றும் இல்லை. இந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சென்னையிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் இல்லை இது மேல்மருவத்தூர் ரோடு தான். ஸோ இப்போவும் டூரிஸ்ட் பஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ டூரிஸ்ட் தான் சைடில் போகிறவங்க இந்த வண்டி. நாங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருந்து. ஸோ அந்த வீடியோ நான் டக்குன்னு என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ டிராஃபிக்காக இருந்துச்சு, போலீஸ் நிறையா இருந்துச்சு, போலீஸ் நிறையா ப்ராப்ளம் இருந்து. ஸோ அந்த இடத்துல என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியாமல் சரணும் அந்த இடத்துல இருந்து டிராஃபிக்காக ட்ராவல் வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஸோ சின்ன விஷயம் கிடையாது ட்ராவல் பண்ணுறது. 400 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோன்னா வந்து எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ நல்லா இருக்குது இந்த ட்ராவலில். லைவ் வந்து நான் வந்து வர சண்டே வந்து லைவ் போடலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்லேயும் சரி சண்டே லைவ் போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டைம் எதுவும் கிடைக்கல, லைவ் வர முடியல. ஸோ லைவ் வரலன்னு யாருமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ லைவ் வரேன்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் லைவ் வரலையே அப்படின்னு. ஸோ வர முடியல லைவுக்கு என்னால். ஸோ ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க இந்த ஏரியாவே. ஆனாலும் நல்லாயிருக்கு, ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க, ஜாலியாக என்டர்டைன் பண்ணிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு வீக்குக்கு பார்த்திங்கன்னா 2 ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். ஃபஸ்ட் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா
ஒரு வீக்குக்கு ஒரு 2 ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போடலாம். ஒரு வீக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுற மாதிரி இல்லை 2 வீடியோ போடுற மாதிரி பிளான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீக்குக்கே ஒரு வீடியோ தான் பண்ண முடியுது. அது அடுத்த நாள் தான் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியுது. அதனால் யாருமே தப்பாக நினைக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒன்று தான் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். பைக் பிடிச்சவங்களும் சரி, ட்ராவல் பிடிச்சவங்களும் சரி, வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய ட்ராவலராக இருந்தீங்களோ இல்லை ஒரு ரைடராக இருந்தீங்களோ எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம், எந்த ஏரியாவுக்கு போய் ட்ராவல் பண்ணலாம், ஸோ எந்த ஒரு ஏரியா போய் அங்கே பெஸ்ட்டாக இருக்குமோ அது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்றலாம் இது பண்ணுறேன். ஸோ உங்களோட சேனலை பற்றிமா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து நிறைய சேனல் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஃப்ரீ ப்ரொமோட். ஸோ உங்கள் சேனலே அதுமாதிரி ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணோன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுற ஒரு வீடியோக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட சேனல் கீழே லிங்க் கொடுத்து ப்ரொமோட் பண்ணுவேன் ஃப்ரீயாக. ஸோ இன்றைக்கி நான் எந்த சேனலை ப்ரொமோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 சேனல் தான். ஸோ அந்த 2 சேனல் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஸோ ஒரு சேனல் பார்த்திங்கன்னா பிங்கி டிப் சேனல்ட்டு. ஸோ அந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹெல்த் டிப், அப்புறம் காஸ்டமெட்டிக், அப்புறம் டிசைனிங் சேனலை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து அந்த சேனலை ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு சேனல் பார்த்திங்கன்னா கேமிங் சேனல். ஸோ டெக் சேனல் கூட சொல்லலாம் அதை. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதே சேனலில். உங்களுக்கு பிடிச்சின்னா அந்த சேனலில் போய் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம சேனலையும் மறந்துடாதீங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2-3 பசங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கோப்ரோ வந்து ஹீரோ 7 வந்து OLXல இருந்துச்சு. ஸோ அது வாங்குறதுக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட் தான், பயம்தான். எதுக்கு ஒரு 20,000 கொடுத்து வாங்கி நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ யாருக்காவது நல்ல வந்து என்னோடய ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறான், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோப்ரா இப்போ எனக்கு திடீர்னு அமௌண்ட் தேவைப்படுது, இல்லை நான் வேறு ஒரு அட்வான்ஸ் மாடல் வாங்க போகிறேன் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து ஒரு சேல் பண்ணுற மாதிரி கோப்ரா இருந்துச்சுன்னா, ஹீரோ கோப்ரா 7, 8, 6 எது இருந்தாலும் ஓகே தான்.
ஸோ ஏதாவது ஒரு டைப் இருந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை யார்கிட்ட வந்து வாங்கி தர்ற இன்டர்கிராமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா வந்து மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் ஓகே, மெசேஜ் பண்ணாலும் ஓகே, நான் ரீப்ளை பண்ணுவேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் இப்போ 15 நிமிஷம் வரைக்கும் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் அதுக்கும் போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஸோ எத்தனை பேருக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன், நிறைய வீடியோஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் இருக்குது. நான் வந்து கோபிலேருந்து சென்னை போகிற வீடியோ கண்டிப்பாக இன்னொரு நாள் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா பகலில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து தரமாக இருக்கும். சென்னையில் வந்து சுற்றி பார்க்குற இடம் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துக்கும் போய் செல்ஃபி எடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உங்களோட நேமை வந்து ஹேஷ்டேக்கில் டேக் பண்ணி போடுவேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்துருக்காங்களே அப்படின்னு. முடிஞ்சால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களோட ரைடில். வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ தான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் அந்த டீமில் ஜாயின் பண்ணிக்கணும், இல்லை உங்களோட டீமில் நான் ஜாயின் பண்ணிவிடணும், எதுன்னு நினச்சாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தோட லிங்க் நான் வந்து சஜெக்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, நாங்கள் எவ்வளோ நேரம் என்ன ஆகும், ஸோ எவ்வளோ இப்போ எங்கே இருக்கணும்னு செக் பண்ண போகிறோம் கூகுள் மேப்பில். ஸோ பாருங்கள், கீழே கொடுத்துருக்கேன். Come on everybody, come on. ஸோ பார்த்துருப்பீங்க வந்து மேப்பில் வந்து இன்னும் வந்து 6 மணி நேரம் காமிச்சிட்ருக்கு. கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. ஸோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி க்ளவுட்லாம் ஜாயின்ட் பண்ணி மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியன் வெளிச்சம் வந்து உள்ளே வருது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா க்ளவுட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. நாங்களும் எந்த ஒரு ரைனிங் பேக்கும் எடுத்துகிட்டு வரல, மழை பெய்ய மாதிரி இருக்குது. ஸோ வைசர்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மழை துளி விழுது. ஸோ சில ஷாட் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நாங்கள் கிராஸ் பண்ணுற 4வது டோல்கேட் இது. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா டோல்கேட் தான் அதிகமாக வர்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ டோல்கேட் நான் இதுலேருந்து கவுண்ட் பண்ணியிருக்கேன், இதுலேருந்து 4வது டோல்கேட்டு. ஸோ 4வது டோல்கேட் நம்ம வந்து இப்போ தான் கிராஸ் பண்ணுறோம். ஸோ பைக்கில் போகிறவங்கள பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனாகவே மதிக்கல எந்த ஒரு டோல்கேட்லேயுமே. ஒரு சின்ன பாதை குட்டியாக போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரோடும் சரியான மோசம் வந்து எல்லாருமே தான் வந்து பைக்குக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டேக்ஸ் கட்டியிருக்கோம், ரோட் டேக்ஸ். இருந்தாலுமே அவங்க ரொம்ப மோசமாக போட்டிருக்காங்க. வந்து ஒரு சின்ன பாதை தான், அந்த சின்ன பாதையை கொஞ்சம் பெருசாகலாம். ஸோ இந்த இவ்வளோ பெரிய கார் போகிறதுக்கு இவ்வளோ பெரிய பாதை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணேன். ஒரு சின்ன பாதை போட்டிருக்காங்க, அது ரொம்ப டிராஃபிக்காக ஒரு ஃபுல் ரீசன் அது சின்ன ரோட் வழியாக நம்ம போகிறனால தான் ஃபுல்லாக அது டிராஃபிக் ஆகிட்டுருக்கு பைக்கில் போகிறவங்களுக்கு. ஸோ அது கொஞ்சம் பெருசாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த கருத்து யாருக்கா பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் வந்து தெரிவிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லா டோல்கேட்லேயும் இதுமாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொரு டோல்கேட் நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி வண்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணுங்கிறனால உடுமலைப்பேட் போகிற பாதையில் பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கோம். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ சின்ன டீ பிரேக் மாதிரி பிரேக் எடுத்துட்டு ஸோ அப்புறம் திரும்ப நம்ம வண்டிக்கு கொஞ்சம் பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். எப்படியும் கூகுள் மாதாஜி சொன்ன டைமை எப்படியும் நாங்கள் ஓவர் ட்ராக் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில, கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரோடு. இது பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட் ரோட்லேருந்து சேலம் போகிற பாதை. ஸோ ரோடு ரொம்ப கிளியராக இருந்துச்சு. இது 2 சைடும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாமே இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா மான் பார்த்தேன் அப்படின்னா அந்த ரோட்டில். ஸோ அந்த மான்லாம் நான் பார்க்கல, ஆனால் ரோடு நல்லா கிளியராக இருக்குங்க. இந்த ரோடு உண்மையாக சொல்கிறேன், எந்த ஒரு பேட்ச் கூட இல்லை, ரோட்டில் பேட்ச் கூட போடாமல் டீசெண்டாக இருந்துச்சு. சில இடத்துல நல்லாயிருக்கு, சில இடம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ சேலத்துக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் வீடியோவில். கிளம்ப போகிறோம். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஒரு சிறிய சம்பவம் நடந்துருச்சு. அது நான் வீடியோவில் ஷூட் பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்லேருந்து வரும்போது ஒரு காருக்காரங்க வந்து லெஃப்ட் சைடில் கோடில் ஏறி வரும்போது நம்மளோட பைக்கோட சைடு மிரர் உடஞ்சிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பைக் உடையறதுக்கு முன்னாடி, அந்த மிரர் உடையறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மிரர் உடஞ்சிருக்கும். அதனால் எல்லோரும் நினச்சிடாங்க பார்த்திங்கன்னா சூரியன் வந்து டல்லாக ஏற ஆரம்பிச்சிட்டு, சூரியன் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே மணி வந்து 5:30 இல்லை 6 மணி ஆக போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வண்டியோட சைடு மிரர் இருக்கணும், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மிரர் வெடிச்சிடும். ஸோ மிரர் உடையும் போகிற வீடியோ சப்போஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதில் ஸ்லோ மோஷன் போட்டு ஏரோ மார்க் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன், எப்படி ட்ராவல் பண்ணுறேன்னு. அதில் ஸ்லோ மோஷன். ஸோ ட்ராவலில் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா விலாக் வர கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் பழக ஆரம்பிக்கிறேன் விலாக் பண்ணுறதுக்கு.
ஸோ நிறைய ஒரு நிறைய ரைடர்ஸ் யூடியூபர் சேனலில் பார்த்துருக்கேன். கொஞ்சம் விலாக் வந்து அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ யாருமே என்ன பார்த்திங்கன்னா ரெப்ளிகா இல்லை காப்பி பண்ணுறான் அப்படின்னு நினைக்காங்க. ஸோ எல்லாருக்குமே விலாக் வந்து உடனே கிடைக்காது. ஸோ நான் வந்து எனக்கு என்ன ஸ்டைலில் நான் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் விலாக் பண்ணுறேன். ஸோ இதேமாதிரி தான் கார் வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிச்சு. ஸோ கோர்ட்டுக்கு இந்த சைடு வந்துடுவாங்க. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் வந்து மிரரை தட்டிடுவாங்க. ஸோ மிரர் உடஞ்சிரும். ஸோ அந்த சீன் இதில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஸோ இவ்வளோ நேரம் இந்த 20 நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. இந்த 20 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துருந்தேன் எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ள வந்து நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன். உங்களோட சேனலை லைக் பண்ணுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், உங்கள் சேனலை ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ நேரம் யார் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 2 நிமிஷம் பார்த்துருந்தாலுமே எனக்கு ஓகே தான். ஸோ என்னோடய வீடியோ நீங்கள் உங்களோட மொபைலில் பார்க்குறதுக்கு எனக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களோட நீங்கள் வந்து ஒரு பெரிய ரைடராக இருக்கலாம். ஸோ நிறைய பைக் லவர்ஸாக இருக்கலாம், என்னோட நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ அதில் நான் அதை மேற்கொண்டு பெருமைப்படணும்னு நான் நினச்சிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/4 மணி நேரத்தில் வந்து நான் கோபியை ரீச் பண்ணிடுறோம். ஸோ கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி ரெட்டிஷாக இருக்குன்னு. வந்து இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் கூகுள் சொன்னதை விட பார்த்தீங்கன்னா டைம் முன்னோட்டி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா 8:25 போய் சேருவேன் அப்படின்னு சொல்லியிருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:10 தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடும். ஸோ கூகுள் சொன்னதை விட 1/2 மணி நேரம் முன்னாடி போயிடும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க புதுசாக இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தா ரொம்ப தேங்க்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களோட சேனல் நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னோடய சேனலில் போட்டு உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பேன். ஸோ தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லா நல்ல உள்ளங்களுக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே